நம்மளுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளை பள்ளிக்கு நம்மளால் அனுப்ப முடியல. ஏன்? அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட உட்காந்து ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவதற்கான நேரம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் நம்மளை ஓட வைக்குது. தோழர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் சர்வதேச உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் அருமை தோழர் மல்லிகா வாசு அவர்களே மற்றும் வரவேற்புரையாற்றியிருக்கிற நம்முடைய தேன்மொழி தோழர் அவர்களே, எனக்கு முன்னால் பல்வேறு விவரங்களை உங்களிடம் பேசி நம்மளிடமிருந்து விடைபெற்றிருக்கிற நகர்மன்ற தலைவர் தோழர் ஜானகி ராமசாமி அவர்களே மற்றும் நம்முடைய இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய மாநில குழு உறுப்பினர் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் அறிமுகமான ஒரு தோழர் ராணி தோழர் அவர்களே மற்றும் நம்ம கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய தோழர் எழுத்தாளர் தோழர் ஜீவா அவர்களே மற்றும் நிறைவாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற தோழர் லட்சுமி அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கிற்கு வருகை தந்துள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தின் மாநில குழுவின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கி நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. இப்போ எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் கடந்து போயிட்டு இருந்தோம்னா நம்ம போராட்ட காலத்துக்கு தயாராக முடியாது. அப்படிங்கிற காலத்தை இன்றைக்கி சிறப்பான அளவில் இன்றைக்கி இந்த கருத்தரங்கை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடி ஈசா யோகா மையத்தை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் கோவையிலே நடந்துச்சு. அதுக்காக ஒரு தயாரிப்பு கூட்டத்துக்காக இங்கே வந்திருந்தேன். நம்ம ஆஃபீஸில் வச்சு கூட்டம் போட்டோம். இங்கேருந்து ஒரு 20 பேருந்துகளில் இங்கேருந்து தோழர்களை பெண்களை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அந்த அன்னைக்கு பேசி ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 18 பேருந்துகளை இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அதை அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு வந்தது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பெண் தோழர்கள் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பஸ்ஸு, அதில் ஃபோட்டோ போட்டு இவங்க தான் பொறுப்பு அப்படின்னு எழுதி ஒட்டி எல்லாத்தையும் சிறப்பாக கூட்டிகிட்டு வந்தாங்க. உண்மையாலுமே அதற்கு இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் நான் இந்த நேரத்தில். ஏன்னா மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கிருந்து 1000 பெண்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய எழுச்சியாக மாநிலம் முழுவதும் இருந்து ஒரு 3000 பெண்கள் வந்தாங்க. ஆனால் நம்மளுடைய வடக்கு மாவட்டத்தில் மட்டும் 1000 பெண்கள் வந்திருந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த போராட்டத்துக்கு. அந்த அடிப்படையில் உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம தலைப்புக்கு போவோம். நம்மளோட நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். மகளிர் தினம். பொதுவாக மகளிர் தினம் அப்படின்னா எப்படியான ஒரு நிகழ்ச்சியாக மாற்றிட்டாங்கன்னா, முதல்ல இடதுசாரி அமைப்புகளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மாதர் அமைப்புகள் தான் இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்துவோம். எதுக்காகனா, அடுத்த கட்ட போராட்டத்தை அடுத்த 1 வருஷத்துக்கு திட்டமிடுறதுக்காக நம்ம நடத்துவோம். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எல்லாமே ஒரே மாதிரியான புடவை கட்டிக்க வேண்டியது, யூனிஃபார்மாக. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கன்னா ஒரே மாதிரி, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்கன்னா அவங்க ஒரே மாதிரி புடவை எடுத்து கட்டிக்க வேண்டியது. அதில் ஒரு அங்கே போய் ஒரு கேக்கை வெட்டி கொண்டாடினா அது மகளிர் தின நிகழ்ச்சி, அதுதான் கொண்டாட்டம், அதுதான் சந்தோஷம்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இதை விற்பனைக்காக பயன்படுத்துகிறாங்க. எப்படி ஆடி தள்ளுபடி வந்துச்சுன்னா, ஆடி தள்ளுபடிக்கு சிறப்பு சலுகை போடுறாங்களே, 50% டிஸ்கவுண்ட் தரோம், 2000 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னென்ன பரிசு பொருள் தரோம் அப்படின்னு சொல்லி எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்களோ, அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய முதலாளித்துவ சமூகம் உருவாக்கிடுச்சு. எப்படின்னு சொன்னால், நிறைய கடைகளில் பெண்கள் பயன்படுத்துகிற ஆடைகளுக்கான சிறப்பு சலுகை அறிவிக்கிறோம். இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் மருத்துவமனைகள். திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில், இங்கே எப்படி வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியல, நிறைய இடங்களில் ஒவ்வொரு மருத்துவமனை ஒவ்வொரு இடங்களில் விளம்பரம் பண்ணியிருக்காங்க. அதாவது குழந்தையின்மைக்கான சிறப்பு சிகிச்சை 50% டிஸ்கவுண்ட்டு, வா. கர்ப்பப்பை பிரச்சனையா, வா டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு 50% டிஸ்கவுண்ட்டு. இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு விற்பனைக்காக கொண்டு போயிட்டுருக்காங்க. எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு கூப்பிட்றான், சிறப்பு சலுகை கொடுத்து. அவங்களுடைய முதலாளித்துவ சமூகம் எப்படியெல்லாம் நம்மளை மாறுதுன்னு பாருங்கள். இப்படியெல்லாம் நம்மளையே கொண்டு போகுது. அப்போ இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சிகளாக மட்டுமே ஒரு நம்மளுடைய மகளிர் தினத்துக்குண்டான சிறப்பை மழுங்கடிச்சு இப்படியான ஒரு சிந்தனையை மக்கள் மனத்தில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் தினத்தன்னைக்கு மார்ச் 8 அன்னைக்கு நாங்கள் திருப்பூரில் உடுமலைப்பேட்டையில் நிகழ்ச்சி நடத்தணும். காலையில் 7 மணிக்கு நான் திருப்பூர்லேருந்து கிளம்பிட்டேன். நான் ஏறுற பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 பெண்கள் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் சேலை கட்டிட்டாங்க. அது கரெக்டாக ஒரே மாதிரி இவ்வளோ தூரம் மல்லிகைப்பூ, ஒரு ரோஸு வச்சு ஒரே மாதிரி போகிறாங்க. அப்போ நினச்சிட்டேன், இவங்களுக்குலாம் என்னன்னே தெரியாது. ஆனால் இவங்களாம் அந்த நிகழ்ச்சிக்காக கூட்டியிருக்காங்க. நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஒரே மாதிரி புடவை கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன அடிப்படையில் வந்திருக்காங்க. இப்படி தான் இருக்குது இன்றைக்கி சமுதாயம் அப்படின்னு சொல்லிட்டு.
இந்த நிலைமை மாற்றி நம்ம போராட்ட களத்துக்கு திட்டமிடுற ஒரு நிலையாக நம்மளுடைய இயக்கங்கள் உருவாக்கியிருக்கு. நமக்கான சிந்தனை அப்படிங்கிறது அதை நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஏன்னா அப்படி இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க பெண்களை. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை நம்மளை அப்படி மாற்றிட்டு இருக்கு. நம்மளுடைய மகளிர் தினம் எதுக்காக நம்ம நடத்துகிறோம், ஏன் அந்த அன்னைக்கு மார்ச் 8 அன்னைக்கு வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நிறைய விஷயங்களை முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு முன்னாடி நடந்த கருத்தரங்கங்களையும் இது மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. நம்மளுடைய மகளிர் தினம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது 1917ஆம் ஆண்டாக இருந்தால் கூட அதுக்கு முன்னாடி இருந்தே போராட்டங்களை நடத்துகிறாங்க. மிக குறிப்பாக சொல்லப்போனால் ஜார்ஜ் மன்னனுடைய கொடுங்கோல் ஆட்சியை எதிர்த்து பெண்கள் போராட்டம் நடத்தினாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆண்களை பூரா போர்க்களத்துக்கு அனுப்பிச்சான் சண்டை கட்டுறதுக்கு. அப்போ வீட்டில் இருக்கிற குழந்தை குட்டிகளை என்ன பண்ண முடியும், அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால் பெண்கள் வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட அவங்கள 12 மணி நேரம் அவங்கள வேலை வாங்குறது, அவங்களுக்கான உணவை கொடுக்கறதில்ல. போராட்டம் நடத்துறது எதுக்காகன்னு பாருங்க, சப்பாத்தியும் ரொட்டியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தினாங்க பெண்கள். அந்த பெண்கள் போராடி கிடைச்ச வெற்றியின் அடிப்படையில் போராட்ட துவங்கினதைக்கு தான் நம்மளுடைய மகளிர் தினமாக நம்ம கொண்டாடணும் சொல்லி நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். 1917ஆம் வருஷத்துலேருந்து நம்ம சொல்லி அதுக்கு முன்னாடி இருந்தே பேசியிருக்கோம். ஆனால் 1917 வந்து அதுக்கு பின்னாடி 1977 தான் வந்து ஐநா சபை அங்கீகரிக்குது மகளிர் தினத்தை மார்ச் 8 அன்னைக்கு நீங்கள் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஒரு விஷயம் இருக்குது, உழைக்கும் மகளிர் தின கருத்தரங்கம் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவங்க பூரா உழைக்கிற மக்கள், அவங்க உழைக்கிற பெண்கள் தான் போராட்ட களத்துக்கு வந்தாங்க. அப்படி உழைக்கிற பெண்கள் போராட்ட களத்துக்கு வந்தாங்கங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதில் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இங்கே இருக்கிற யாராவது வேலை செய்யாமல் இருக்கிறவா, காலையில் எழுந்திரிச்சு சமைக்கிறதுலேருந்து பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு கூட்டுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிறோம். ஆனால் கேட்டால் என்ன பண்ணுறோம், சும்மா இருக்கிறா அப்படிங்கிற பேர். அதை சாதாரண ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களும் அதை தான் சொல்கிறோம். ஏன்னா காலங்காலமாக அதை கேட்டு பெண்களே நம்மளை அடிமைப்படுத்திக்கிட்டோம், ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி வச்சுக்கிட்டோம் நம்மளைய. அதனால தான் நமக்குள்ளேயே அந்த மனநூலை அது வெளியே போக மாட்டேங்குது. என்ன தான் நம்ம அமைப்புகளில் வேலை செஞ்சாலும் பணியாற்றினாலும் இது மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குங்கிறது உண்மைதான். அதுதான் ராணி தோழர் சொன்னாங்க, இது மாதிரியான இதெல்லாம் வரும்போதில் நம்மளை முதல்ல நம்ம மாற்றிக்கணும். இதில் இன்றைக்கி ஒரு முன்னேற்றம் வந்திருக்கா அப்படின்னா நம்மெல்லாம் இதையெல்லாம் போய் கீழே போய் பேசி இதெல்லாம் மாற்றத்தை கொண்டு வரணும்னு பேசுகிறங்க அடிப்படையில் இன்றைக்கி நிறைய மாற்றங்கள் அதில் வந்திருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். அப்போ இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாகணுமான்னு கேட்டால் உருவாகணும். அதை உருவாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது யாருன்னு கேட்டால் நம்ம தான் அதை உருவாக்கணும். நம்ம ஒரு புரட்சி செய்கிற பெண்களாக தான் உருவாகணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி தொலைக்காட்சிகள் காலையில் எத்தனை மணிலேருந்து சீரியல் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, காலையில் 9 மணிக்கே ஆரம்பிச்சிடறான் சீரியல், நைட்டு 11 மணி 11:30 மணி வரைக்கும் சீரியல் ஓடிட்டுருக்கு. இப்போ என்னென்னா அந்த சீரியலில் என்ன விஷயங்கள் காமிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். ஏதாவது பெண்களை உயர்வாக காமிக்கிறாங்களா, அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது எப்படி, மாமியாரை மருமகை எப்படி கெடுக்கிறது, மாமியாரை மருமகை எப்படி கொடுமைப்படுத்துறது, இது மாதிரியான விஷயங்கள் தான் திட்டமிட்டே ஒளிபரப்பப்படுது. நம்ம குடும்பத்தில் ஏராளமான கஷ்டங்கள் இருக்குது. அந்த கஷ்டங்களை பூரா மறக்கணுங்கிறதுக்காக இந்த சீரியலை போய் கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு பார்க்குறது. அந்த சீரியல் நம்மளை விடுதா, அடுத்த நாள் நைட்டு 7 மணிக்கு என்ன சீரியல் போடும், அந்த சீரியலை பார்த்துட்டு அந்த ஐயோ அவன் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டாலே அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த 7 மணி 7:30 மணி ஆயிடுச்சுன்னா அந்த டிவியை நோக்கி ஓடுற நிலைக்கு நம்மளே தள்ளுறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சிக்கக்கூடாது, இவங்களை சீரியல் நோக்கி கொண்டு போய் விட்டுட்டோம்னா அவங்க சிந்திக்கிற திறனை மழுங்கடிச்சிடலாங்கிறதுக்காக அந்த விஷயத்தை செய்கிறாங்க. அதையே நம்ம புரிஞ்சுக்கணும். சீரியல் பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. செய்திகளை கேளுங்க, நாட்டில் என்ன நடக்குதுங்கிற தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி தயாராகணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த சீரியல் மிகப்பெரிய சீரியல் கில்லர் அது. ஏன்னா அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டங்களை மறந்துடுறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், நம்ம பயன்படுத்தின அடுப்பங்கரை இடம் வேணால் மாறி இருக்கலாம். எங்கள் ஆத்தா பயன்படுத்துறது விறகடுப்பு, எங்கள் அம்மா பயன்படுத்துறது ஸ்டவ்வு, நான் பயன்படுத்துறது கேஸ் ஸ்டவ், அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம கையில் இருக்கிற கரண்டி அப்படிங்கிறது மாறவே கிடையாது. யாரும் யாருக்கும் அடிமை இல்லை, ஆண்களுக்கு அடிமையாக வாழணுங்கிற எண்ணம் என்ன நம்ம மனசுலேருந்து முதல்ல போகணும். ஏன்னா இதில் பெண்கள் தான் மிக முக்கிய காரணமாக இருக்கிறவங்களா இருக்காங்க. நம்ம சிந்தனையை அப்படி உருவாக்கிட்டாங்க, அதுலேருந்து நம்ம வெளியே வரணும். நம்மளுடைய வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகளை பள்ளிக்கு நம்மளாம் அனுப்ப முடியல. ஏன், அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாலியல் ரீதியான தொந்தரவு கொடுக்குறாங்க. அதுக்கிட்ட உட்காந்து ஃப்ரீயாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுவதற்கான நேரம் கூட இல்லாமல் பொருளாதார சூழல் நம்மளை ஓட வைக்குது.
அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் இப்படியான விஷயங்கள் நடக்கிறத பல குழந்தைகள் சொல்கிறதே இல்லை. அதனால் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட நான் சொல்கிற ஒரே விஷயம், ஏன்னா இது ஏன் விஷயம் வரும்போது அடுத்து எங்கே போகும்னு சொன்னோம்னா, பெண் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் தானே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. அதனால் வேண்டாம், ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் படிக்க வைப்போம். அந்த பிள்ளைகளுக்கான வயசு வரும்போது உடனே வீட்டில் இருக்க வச்சு கல்யாணத்தை பண்ணி கொடுத்து நம்ம தாட்டி விட்டா நம்ம கடமை முடிஞ்சிச்சு அப்படி நம்மளே நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதையெல்லாம் தவிர்க்கணும்னு சொன்னால் நம்ம பெண்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தை தாங்கி நம்ம எப்படி குழந்தைகளை படிக்க வைக்கிறோமோ அதே மாதிரியான சூழ்நிலையை உருவாக்கணும். நம்ம பிள்ளைக்கு நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருக்கணும்னு சொன்னால் அவங்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கோவில்னு போகிறோம், எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, எனக்கு தெரியும். ஒவ்வொரு அவங்கவுங்க மதத்தை சார்ந்த சாமியை அவங்களுக்கு உயர்வானதாக நினச்சி சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடுங்க, வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆனால் அதுலேயே மூழ்கி கிடக்கிற ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு சொன்னால், திட்டமிட்டு ஜாதியாலையும் மதத்தாலையும் நம்மளையே பிரிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, மூட நம்பிக்கைங்கிற பேரில் பல்வேறு விஷயங்களை திட்டமிட்டு நடத்திட்டு இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மகா கும்பமேளா நடந்துச்சு. கோடிக்கணக்கான பேர் போனாங்க. என்ன ஆச்சு? நிறைய பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் கூட்ட நெரிசலில் இறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடங்களில் இப்படியான நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு மூட நம்பிக்கையான்னு கேட்டால் ஆமாம். கடைசியாக அதில் நம்ம சொல்லலை, யார் ஆய்வு பண்ணி சொன்னது? மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை ஆய்வு பண்ணிவிட்டு அந்த தண்ணியை சொல்லுது. அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது, மலம் கலந்த தண்ணீராக மாறிடுச்சு, அது வந்து தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு சாமியார், முதலமைச்சர் ஒரு சாமியார் இருக்கார், அவர் சொன்னார், என்ன சொன்னார்? இல்லை இந்த தண்ணியை பயன்படுத்த, இந்த தண்ணியை குடிக்க முடியும்னு சொன்னார். அப்போ எப்படியெல்லாம் நம்மளை ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள். நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு பக்கெட்டில் தண்ணி வச்சுருங்க, அதில் 10 பேர் விட்டு கை விட்டு கழுவுங்க, அந்த தண்ணி அசுத்தமாகுமா ஆகாதா? ஆயிரும். அப்போ கோடிக்கணக்கான பேர் அதில் மூழ்கி எந்திரிக்கும் போது அந்த தண்ணி எவ்வளோ மோசமான தண்ணியாக மாறி இருக்கும். அந்த தண்ணியை குடிக்கலான்னு அந்த சாமியார் சொல்கிறார். அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 1500 ரூபா பணம் கட்டி உங்கள் ஃபோட்டோவை அனுப்பிச்சி வச்சிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவுக்கு அந்த தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறானா, அதனால் உங்கள் பாவம் பூரா போயிருமா, உங்களுக்கு வந்து அந்த குளத்தில் மூழ்கி எந்திரிச்சு புண்ணியம் கிடைக்குங்கிறான். இது எவ்வளோ திட்டமிட்டு செய்கிற ஒரு பொய் செய்தி. அவன் காசு சம்பாதிக்கிறதுக்கு நம்மளையே ஏமாத்தான். இதெல்லாம் இந்த மோடி அரசாங்கம் செஞ்சுட்டே இருக்குது. நம்ம எம்பி சுப்பராயனோட தாராபுரம் போயிட்டு இருந்தோம். அப்போ எல்லாம் இப்படி தான் தை மாதம் தரிசனத்துக்காக எல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க. பணம் வசதி படைச்சவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கான ஒரு ஆளை நியமித்து, நீ இங்கிருந்து நடந்து காவடி எடுத்துகிட்டு வா, நான் அங்கே வந்து நின்று மலையில் ஏறி சாமி கும்பிட்டு அந்த வரத்து பூரா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அப்போ தான் அவர் சொல்லிட்டு வந்தார், எவ்வளவு மோசமாக மக்களை ஏமாத்துறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. காவடி எடுத்துகிட்டு வரதுக்கு ஆள் வைக்கிறாங்க, புண்ணியம் கிடைக்குன்னு சொல்லிட்டு. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கு. நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம்? நம்ம கஷ்டத்தை இன்னொருத்தர் சொல்லி அழுக முடியல. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நமக்கு மனசுக்குள்ளே ஒரு இறுக்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை எப்படியாவது ரிலீஃப் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, இப்படி ஒரு 2 நாள் போயிட்டு வரும்போது நமக்கான இறுக்கம் குறையறதா நினைக்கிறோம். அங்கே போய் நிற்கிறோம், சாமிகிட்ட போய் என்னோட கஷ்டத்தை பூரா சொல்கிறோம். அந்த சாமி அந்த எந்த பிரச்சனையும் தீர்க்கறதில்ல. நம்ம மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் இயக்கம், நம்மளுடைய அமைப்புகள் தான் இது மாதிரி போராட்டங்களுக்கு தயார்படுத்தி அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வழிவகுத்து கொடுக்கும். அந்த செல்லில் வர தேவையில்லாத வீடியோக்கள், இன்றைக்கி இதை பண்ணிங்கன்னா, இந்த தீபம் போட்டிங்கன்னா நல்லது, வியாழக்கிழமை சாய்பாபாவுக்கு, வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு, சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு, இப்படி வரிசையாக ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு சாமியை சொல்லி டெய்லியும் கும்பிட வைக்கிறாங்க. நம்மளைய அடுத்ததை பற்றி யோசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. இப்போ நிறைய மாதர் அமைப்புகள் இருக்குது, உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நமக்கும் மற்ற அமைப்புகளுக்குமான வித்தியாசம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒரு பெரிய தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டம் கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க? 200 ரூபா பணம் கொடுப்பாங்க. ஆண்களாக இருந்தால் ஒரு குவார்ட்டர் ஒரு பிரியாணி கொடுப்பாங்க, 200 ரூபா கொடுப்பாங்க. வாங்க பஸ் வந்து நின்றுட்டு வாங்க ஏறுங்க போகலான்னா கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அப்படி தான் அவங்களாம் ஆள் திரட்டுறாங்க. எதுக்காக திரட்டுறாங்கன்னா, தன்னுடைய தலைவர்கள் வர்றாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க கூட்டம் சேர்த்துறதுக்காக அப்படியான ஒரு தவறான வழிகாட்டலை அவங்க நம்மளுக்கு பண்ணுறாங்க. ஆனால் நம்மளுடைய அமைப்புகள், இப்போ நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறீங்க, யாராவது உங்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தோமா? யாரையும் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு வர்ற அமைப்பு நம்ம இல்லை. கூட்டம் சேர்க்கறதுக்காக நம்ம கூடுறதும் கிடையாது. நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கும் போராட்டம் நடத்துறதுக்கும் தான் நம்ம இங்கே கூடியிருக்கோம். இதுதான் நம்மளுடைய மாதர் அமைப்புக்கும் அவங்களுடைய திமுக மட்டும் இல்லை, அதிமுகவிலையும் அதுதான், பிஜேபிலையும் அதுதான், காங்கிரஸ்லேயும் அதுதான், எல்லா இடங்கள்லையும் அதுதான் நடக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்படி தான் போன எலெக்ஷனுக்கு மோடி வர்றாரு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைக்கும் பையனுக்கு 200 ரூபா, அவங்க வீட்டுக்காரருக்கு 200 ரூபா, இவளுக்கு 200 ரூபா கொடுக்குறாங்க. டனியும் மோடி வர நிகழ்ச்சிக்கு அந்த பொண்ணு போச்சு. போன பின்னாடி என்ன நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்கெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன்.
கூட்ட நெரிசல். பின்னாடி இருந்த ஒருத்தன் இடிச்சிட்டே இருக்கான். இவன் தள்ளி நில்லுன்னு சொல்லியிருக்கான், கேட்கவே இல்லை. சும்மா இடிச்சிட்டு இருக்க தள்ளி எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுவேன், இவன் சொன்ன முன்னாடி அந்த ஆள் சொல்லியிருக்கான், 200 ரூபா கொடுத்த தண்ணி தான் நீ வந்த, ஏன் இவ கூட நீ வாங்கிக்க மாட்டியான்னு கேட்குறான். அப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க, நம்ம யோசிக்கணும்ல. அப்போ இப்படி மானங்கட்ட வளர்ப்பு நம்ம பிழைக்கணுமா? நமக்கு அது எவ்வளோ கௌரவ குறைச்சல் நமக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ ஒரு மோசமான செயலில் அவன் ஈடுபட்டிருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போயிருக்கணுமா? வந்து சொல்லிட்டு என்கிட்ட புலம்புனா. அதுக்கு தான் நான் சொன்னேன், இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ சொன்னால் கேளு, போகாத. நம்மளுடைய வேலையை உழைப்பை செலுத்தி பணம் பெறுறது தப்பே கிடையாது. இது மாதிரியான விஷயங்களுக்கு போனால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அது உண்மைதான்க்கா, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எவ்வளவு மோசமாக ஒரு செயல் நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி இன்றைக்கி வேலை செய்கிற இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் எந்த பாதுகாப்பும் இல்லை. இந்த கொரோனா முடிஞ்ச இதில் ஒரு 6-7 மாதம் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நான் போன அந்த கம்பெனியில் ஒரு 500 பேர் வேலை செய்கிறாங்க. 500 பேர் ஒரே டைம் ஒரு 1/4 மணி நேரம் இன்டர்வல் டைம் கொடுக்குறான், டீ டைம். அந்த 1/4 மணி நேரத்தில் அந்த 500 பேரும் பாத்ரூம் போயிட்டு வர முடியுமா? 6 பாத்ரூம் தான் இருக்குது. அந்த 6 பாத்ரூமில் அந்த 1/4 மணி நேரத்துக்குள்ளே 500 பேரும் போயிட்டு வரணும். இடையில போனால் இவன் விட மாட்டான். அந்த 1/4 மணி நேரத்தில் தான் அந்த ஒரு கழுநீர் தண்ணி மாதிரி ஒரு டீ கொடுப்பான். அந்த டீ குடிக்கிறதுக்கு வரிசையில் போய் நின்று வாங்கி குடிக்கணும். அப்போ டீயும் குடிக்க முடியாது, பாத்ரூமும் போக முடியாது. இடையில பாத்ரூம் போனால் அங்கே இருக்கக்கூடிய சூப்பர்வைசரும் மேனேஜரும் அவ்வளவு மோசமாக பேசுகிறான். நான் அப்போ இடையில நின்றுட்டேன். பேசுகிற பேச்சு இதெல்லாம் கேட்டு நம்மளால் சகிச்சுக்க முடியாது. வாங்க போய் கேட்கலாம், சண்டை கட்டலான்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தயாராக இல்லை. பீரியட்ஸ் டைமில் ஒரு பொண்ணு வெளியில் பாத்ரூம் போயிருக்குது. அவர் மேனேஜர் கூப்பிட்டு கேட்குறான், உனக்கு எந்த நேரம் ஒழுகிட்டே இருக்குதான்னு கேட்டிருக்கான். இதை விட மோசமாக ஏதாவது சொல்ல முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கோவம் வந்திருக்க வேண்டாம்? கொஞ்சம் கூட கோவமே வராமல் ஒரே ஒரு பொண்ணை தவிர, நீ இந்த கேள்வி என்னை கேட்டுட்டீங்களா, இனிமேல் நான் கம்பெனிக்கு வர மாட்டேன், நீயாச்சும் உங்கள் கம்பெனியாச்சும் நின்று அத்தனை பேச்சு பேசிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. மீதி இருக்கிற 499 பேரும் ஏன் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கல. 50 பீஸ் தான் அடிக்க முடியும், அது அவனுக்கே தெரியும். அவனுக்கு 25 பீஸ் எக்ஸ்ட்ரா வந்தாலும் அவனுக்கு லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் நீ உட்காந்து 100 பீஸ் தையும் நிற்பான். அந்த 100 பீஸையும் தைச்சு கொடுத்தாலும் அந்த பொண்ணுங்களை பேசுகிற பேச்சு அவ்வளோ மோசமாக பேசுகிறான். எல்லாருக்கும் கோவம் வரணும், ஆனால் கோவம் வரல. ஏன்னு கேட்டால் அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு 2 குழந்தைங்க இருக்குது, நான் என்ன பண்ண முடியும்? இங்கே இருக்கிற லோக்கல் இருக்கிற கம்பெனிக்கு வந்தால் தான் என் பிள்ளைகளையும் பார்த்துக்க முடியும், அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரையும் பார்த்துக்க முடியும். எனக்கு வேறு வழியே இல்லை, அதனால் நான் இந்த வேலைக்கு வந்தாகணும், இந்த இடத்துல வந்து வேலை செஞ்சாகணும், வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எல்லாம் சொல்லிக்கிறது என்னடா, என்னோட விதின்னு சொல்லிட்டு நம்மளையே நம்ம விதியும் பேரில் போட்டுட்டு நம்ம அதுலேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கோம். ஜெயலலிதா பிறந்த அதே நேரத்தில் அவங்க மட்டும்தான் பிறந்தாங்களா? பல 100 பேர் பிறந்திருப்பான், ஆனால் எல்லாருமே முதலமைச்சர் ஆகிட்டாங்களா? ஜெயலலிதாவுக்கு ஒரு விதி இருக்குது, அது அவங்க முதலமைச்சர் ஆகணும்னு இருந்தால் அதே நேரத்தில் பிறந்து இன்னொருத்தரும் முதலமைச்சர் ஆகிருக்கணும். ஆனால் அது நடக்கலை. அதனால் என்னென்னா, விதிங்கிறதெல்லாம் நம்மளே நம்ம மூளையை மலங்கடிச்சக்கூடிய ஒரு விஷயம் தான். யாரும் விதியை நம்பாதீங்க. அதே போல் இன்னொரு விஷயம், ஜாதகங்கிற ஒரு பேர் இருக்குங்க. ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் வருஷத்தில் 4 பக்கம் 5 பக்கம் பார்க்குறது இப்போல்லாம் ரொம்ப விலை ஏறிடுச்சு. ஒரு ஜாதகத்துக்கு 1000 ரூபா 1500 ரூபா வரைக்கும் கேட்குறான். அப்படியான ஒரு சூழ்நிலையாக இன்றைக்கி மாறிடுச்சு. செவ்வாய் இருக்குது, ராகு இருக்குது, கேது இருக்குது, அதனால தான் உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, சனி தசை நடக்குது, எக்கச்சக்கமான பொய். அதில் இருக்கிற பொய் வேறு எதுலேயுமே கிடையாது. அவ்வளோ மோசமாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அலகாபாத் நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. 2 பேர் வந்து பழகுறாங்க, அவங்க கணவன் மனைவியாக வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ளே மன ரீதியான பிரச்சனைகள் வருது, 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. போய் பாதிக்கப்பட்ட பொண்ணு போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அவர் பழகினார் இல்லையா ஆண் நண்பர், அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து செவ்வாய் தசை நடக்குது, அதனால் ஜாதகம் பொருத்தம் இல்லை, அதனால் வந்து நான் வந்து பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறார். நீதிபதி அதை ஏற்றுக்கிறாரு. நீதிபதி அதை ஏற்றுக்கிட்டு இதை போய் ஜாதகம் போய் பார்த்து நீங்கள் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற லட்சணமா? யார் கொடுக்குறான்னு பாருங்கள். மெத்த படித்த மேதாவி. நம்மளுக்கெல்லாம் கடைசி ஆயுதமாக இருக்கக்கூடிய ஒரு இடம், நீதி கிடைக்கிற ஒரு இடம்னு கேட்டால் அது வந்து நீதிமன்றம். அங்கே போய் நிற்கிது அந்த பிரச்சனை. அப்படி போய் அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. ஜாதகம் எவ்வளோ மோசமான விஷயத்தை பண்ணுதுன்னு பாருங்கள். ஒரு நீதிபதியை கூட அப்படியான ஒரு நிலைக்கு தள்ளுது. அப்போ இது மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டும் காணாமல் போகிறது தவறு அப்படிங்கிறத நம்மளுடைய மாதர் சம்மேளனம் சொல்லுது. நிறைய பிரச்சனைகளை சொல்லிகிட்டே போக முடியும். சாதாரண மக்கள் அவங்கக்கிட்ட கிடைக்கிற பாடம் தான் எல்லாமே. இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான பெண்கள் ஃபீல்டில் போய் வேலை செய்யக்கூடிய பெண்கள் தான். அவங்களாம் ஏராளமான பிரச்சனைகளை சந்திப்பாங்க, கட்டாயமாக சந்திச்சிருப்பாங்க. ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அவங்களெல்லாம் வாங்க, நம்ம மாதர் சம்மேளனத்தில் உறுப்பினராகுங்க, நம்ம அதையெல்லாம் போய் கேட்கலாம், நம்ம போராட்டத்துக்கு தயாராகலாம் அப்படின்னு அவங்கள தயார்படுத்த வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். நான் சாதாரணமாக ஒரு கிளை கூட்டத்துக்கு போயிருந்தோம். அவங்க வந்து ஒரு பட்டா பிரச்சனை சம்மந்தமாக சொல்லியிருந்தாங்க. பட்டா பிரச்சனை, அது மாதிரி வீடு கட்டி கொடுக்கறதுக்கு கலைஞர் கனவு இல்லத்தில் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க, இதெல்லாம் போய் மனு கொடுக்கணும்னு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சாதாரணமாக ஒரு பொண்ணு என்கிட்ட கேட்டுச்சு, ஏங்க தோழர்,
நாங்கள் சொந்தமாக வீடு கட்டி குடியேறணும்னு நினைக்கிறோம். எங்களுக்கு இடம் இருக்குது, அந்த இடத்துல போய் வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அரசாங்கம் எவ்வளவு பணம் ஒதுக்கீடு பண்ணுது? வெறும் 3.5 லட்சம் ரூபா. அதில் பாத்ரூம் இருக்கணும், சமையல் கட்டு இருக்கணும், ஹால் இருக்கணும், பெட்ரூம் இருக்கணும். இத்தனை வசதியோடையும் பல வருஷ கணக்காக குடியிருக்கிறதுக்கான எல்லா வசதியோடையும் அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குற அந்த கட்டுற வீட்டுக்கு அரசாங்கம் ஒதுக்கீடு பண்ணுறது எவ்வளோன்னு கேட்டால் வெறும் 3.5 லட்சம் ரூபா. ஆனால் ஒரு நிழற்குடை அமைக்கிறதுக்கு 10 லட்ச ரூபா, 15 லட்ச ரூபா. இது நியாயங்களான்னு கேட்டாங்க. நியாயமா இல்லையா அவங்க கேட்குற கேள்வி? மிக சரியான கேள்வி அவங்க கேட்டது. நம்ம கேட்குறோம், ஆனால் அரசாங்கம் கொடுக்கல. அரசாங்கம் அவங்க ஒதுக்கீடு பண்ணுற பணிக்கு இவ்வளோ ஒதுக்கீடு பண்ணுறான். அப்போ அரசாங்கமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்போ அவங்கள கேட்டு போராட்டம் நடத்த வேண்டியது, பணம் எங்களுக்கு அதிகமாக கொடு அப்படின்னு போராட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் மிக முக்கியமாக இருக்கிறது, இன்றைக்கி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னாடி நம்மளுக்கெல்லாம் பஸ்ஸில் போனால் இன்றைக்கி ஃப்ரீ விடியல் பயணம். உண்மையாலுமே நமக்கு அது விடியல் பயணமாக இருக்கான்னு நீங்கள் எல்லாரும் பதில் சொல்லுங்கள். நம்மளை மதிக்கிறாங்களா? பெண்களை யாரையும் மதிக்கிறது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் 2 பெண்கள் மட்டும் அந்த பஸ் ஸ்டாப்பில் பெண் மட்டும் நின்னாங்கன்னா அந்த இடத்துல பஸ்ஸே நிற்கிறது இல்லை. தள்ளி நிற்பான், இல்லைன்னா நிற்காமையே போவான். இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. அப்போ நம்ம கோவரணுமா இல்லையா? அரசாங்கம் எனக்கு ஒரு சலுகையை கொடுத்துருக்கு, அதன் அடிப்படையில் உங்களுக்கு பேருந்து நிறுத்தி ஏற்றிட்டு போகிறது தானே நீ சம்பளம் வாங்குற. அந்த பஸ் போய் திரும்பி வரும்போது 10 பெண்கள் சேர்ந்து நின்று ரோட்டை மறிச்சா அவங்களுக்கு பயம் வருமா? பயம் வரும். அதுக்குண்டான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். அந்த போராட்ட குணத்தை நமக்குள்ளே இருக்குது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. வேலை செய்கிற பெண்களுக்கு அங்கீகாரம் இல்லை, வீட்டு வேலை செய்கிறவங்களுக்குன்னு சொல்லிட்டு தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை கொடுத்தாங்க. 1000 ரூபா பணம் வாங்குற எல்லாருக்கும் அது ஒரு உதவிகரமாக இருக்குதா இல்லையா? அது எனக்கு அரசாங்கம் கொடுத்துருக்கிறத நான் வாங்குறேன், அதில் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? அதுலேயும் பிரச்சனையை கொண்டு விடுறாங்க. அதாவது திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை பூரா பறிக்கிறதுக்கான வேலையை சில பேர் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு எதிரான போராட்டத்தை நம்ம தான் கேட்கணும். நம்ம இப்போ எல்லா பெண்களுக்கும் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்கோம் மகளிர் உரிமை தொகை. அப்போ ஒரு பக்கம் இதை திட்டமிட்டு இதை நிறுத்துறதுக்கான வேலையும் இந்த செஞ்சுட்டு வர்றாங்க. அதையும் எதிர்த்து நம்ம போராட்டம் நடத்தணும். ரேஷன் கடை பிரச்சனை இருக்குது. நம்ம எல்லாரும் போய் ரேஷன் கடையில் பொருள் வாங்குகிறோம். ரேஷன் கடையில் போடுற பொருள் தரமானதாக இருக்கா இல்லையா? இருக்குங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். தரமானதாக இல்லை. அந்த அரிசியை வாங்கி நம்ம எண்ணத்துக்கு பயன்படுத்துகிறோம், மீறி போனால் மாவாட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம். அவ்வளோதான் பண்ண முடியாது. அந்த பருப்பு இருக்குது, நம்ம கடையில் வாங்குகிற பருப்பு இந்த பருப்புக்கு வித்தியாசம் இருக்கா? அதில் எத்தனை குப்பை இருக்குது? போடுற பொருள் தரம் இல்லைன்னா அதுக்கும் போராட்டம் நடத்தணும். நம்ம ரேஷன் கடையில் பொருள் வாங்கிட்டு வரோம்ல, அந்த ரேஷன் கடையில் வாங்கிட்டு வர பொருள் அதே அவன் கொடுக்குற அதே இடையில இருக்கா? 1 கிலோ சக்கரை வாங்கினா 1 கிலோ சக்கரை கரெக்டாக இருக்கா? 100 கிராம் கம்மியாக இருக்குது. அப்போ நம்ம கோவரணுமா? அங்கே இருக்கக்கூடிய 10 பெண்களை கூட்டிகிட்டு போய் ரேஷன் கடை முன்னாடி போராட்டம் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? நம்ம தான் அதை செய்யணும், நம்ம தான் அதை செய்ய வைக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, பொதுவாக நம்ம மனசுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா, நம்ம போராட்டம் நடத்தினா யார் வருவாங்கன்னு நினைக்கிறோம். இதே ஈசா யோகா மையத்தை கண்டிச்சு நடக்கிற ஆர்ப்பாட்டத்துக்கு இங்கிருந்து 1000 பெண்களை எப்படி திரட்ட முடிஞ்சது நம்மளால? அது மாதிரி தான் ஒரு கடினமான வேலையை நம்ம செய்ய வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. போராட்ட காலம் ஒன்று தான் எல்லாத்துக்குமே விடையை தேடி கொடுக்கும். அதுக்கு நம்ம தயாராகணும்னு சொன்னோம்னா என்ன செய்யணும்? கோயிலாக போகணுமா? கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணால் நம்மளுடைய கஷ்டம் தீர்ந்துருமா? ரேஷன் கடையில் 1 கிலோ சக்கரை போட்டுருவாங்களா? கட்டாயமாக கிடையாது. நம்ம இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வாங்க, நம்மளுடைய மாதர் சம்மேளனம் இருக்குது, பெண்களுக்கான பிரச்சனைகள், இந்த சமூகத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுறதுக்கு அந்த மாதர் சம்மேளனம் இருக்குது, நம்ம அமைப்பு இருக்குது, உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு பின்பலமாக இருக்கிறது நம்மளுடைய மாதர் சம்மேளனம் இருக்குது, வாங்க போய் கேட்கலாம், அந்த அமைப்பில் போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள போராட்டத்துக்கும் தயார்படுத்துகிறோம். நம்ம அமைப்பில் அவங்களெல்லாம் உறுப்பினராக்கணும். எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இந்த வருஷம் உறுப்பினர் பதிவு உடம்புல கிட்டத்தட்ட இங்கே ஒரு 10,000 உறுப்பினர்கள் இங்கே பதிவு பண்ணக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய இந்த பவானி சாகர் பகுதி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு கேட்டால் இந்த இடம் தான். உங்களுக்குலாம் நம்பிக்கை இல்லையா? அதனால தான் நீங்கள் எதுவும் பேசாமல் இருக்கீங்களா? பண்ண முடியுமா முடியாதா? நீங்கள் நினச்சா ஒரு 20 பெண்கள் நினச்சி ஒரு 1000 பேரை திரட்டினாங்கன்னு சொன்னால் இங்கே வந்திருக்கிற நம்ம 60-70 பேரும் சேர்ந்து ஒரு 10,000 உறுப்பினர் நம்மளால் சேர்த்த முடியாதா? சேர்க்க முடியும். அதை செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அதை செய்யணும். 10,000 பேர் சேர்த்துறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆண்களை காட்டிலும் அதிக சக்தி படைத்தவர்கள், மனதைரியம் படைத்தவர்கள் யாருன்னு கேட்டால் பெண்கள் தான். நம்ம வெறும் பிள்ளை பெறும் இயந்திரம் கிடையாது. அப்போ இதை மாதிரியான சூழ்நிலையும் நம்ம மாற்றணும். இதை மாற்றலைன்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பொருளாதார சுதந்திரம் என்றைக்கும் கிடைக்காது. ஒரு குடும்பம் நம்ம நடத்துகிறோன்னு வைங்களேன், அதில் வர நல்லது கெட்டதுகளை, அதாவது ஒரு பெரிய காரியம் ஆயிடுச்சு, அதுக்கு போகணும், அதுக்குண்டான செலவு இருக்குது, ஒரு விசேஷம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்குண்டான செலவு இருக்குது. இதெல்லாம் யார் தலையில் விழுகுது? பெண்களாக இருக்கக்கூடிய நம்ம எல்லார் தலையிலையும் தான் விழுகுது.
அதனால் நம்ம நெருக்கடிக்கு ஆளாகி யார்கிட்ட போய் கடன் வாங்குகிறோம்? ஃபைனான்ஸ் கார்ட்டர்கிட்ட மீட்டர் வட்டிக்கு பணம் வாங்குகிறோம். இல்லைன்னா இப்போல்லாம் இருக்கவே இருக்குது மகளிர் குழு. அது அரசாங்க குழுவில் கடன் வாங்குறது இல்லை. எங்கே போய் கடன் வாங்குகிறோம்? தனியார் ப்ரைவேட் ஃபைனான்ஸில் போய் கடன் வாங்குகிறோம். நுண்ணிதி நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் குழுங்கிறது என்னென்னா அரசாங்க மகளிர் சுயஉதவி குழு போய் இதுதான் குழு ஆஃபீஸ் ஆயிடுச்சு. குழு ஆஃபீஸ் இருக்குது, குழு ஆஃபீஸுக்கு போகிறோம், குழுக்காரன் வந்துடுவான். இன்றைக்கி நிறைய பெண்கள் அதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. 7 மணிக்கு பணம் கொடுக்கலன்னு சொன்னால் வீட்டு வாசலில் வந்து நிற்பான். அவங்க மட்டும் நிற்க மாட்டாங்க, அவங்க கூட சேர்ந்து 10 பேர் கடன் வாங்கினாங்கல்ல. ஏன்னா கையெழுத்து போடும்போதே அது ஒரு ஃபார்மில் அதுவும் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அது நமக்கு தெரியறதில்ல. அப்போ சொல்லும் போது ஓரளவு என்ன நினைப்போம்னா, இப்போ 10 பேர் இருக்கிறோம்னா 10 பேருக்கு ஒரு அறிமுகம் இருக்குது. ஓகே, இந்த அக்கா தானே கட்டிடுவாங்க, ஓகே இவங்க தானே கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்து கடன் வாங்கிடுறோம். திருப்பி கட்டும்போது அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு கட்ட முடியலைன்னு சொன்னால் இந்த 10 பேரும் போய் அவங்க வீட்டில் நிற்பான். அந்த குழுக்காரனும் போய் அங்கே நிற்பான். எவ்வளோ மன உளைச்சலாக இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். ரொம்ப மோசம். அவன் பேசுகிற வார்த்தைகள் அவ்வளோ மோசமாக பேசுவான். அதோடு சேர்ந்து நம்ம பெண்களும் சேர்ந்து என்ன சொல்கிறோன்னா, நீ அன்றைக்கி வாங்கினில்ல எல்லாம் சொல்லித்தானே கடன் கையெழுத்து போட்டா, இன்றைக்கி வந்து ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி அவங்கள நம்மளும் சேர்ந்து அவங்களோட பேசுகிறோம். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் நீ கட்டுன்னு சொல்கிறான். என்ற பணத்தை கட்டுறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது. அப்படி இருக்கிற அவங்க பணத்தை சேர்த்து நான் கட்ட முடியுமா? அப்படியே கட்டினாலும் 1 மாதத்துக்கு எல்லாரும் சேர்ந்து போட்டு கட்டலாம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும்? கட்ட முடியாது. அப்போ ஒரு நம்மளும் சேர்ந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கடனை கட்ட வைக்கிறோம். அப்போ ஒரு விசேஷம் நடந்து அதுக்கு கடன் வாங்கினாலும் அது சுமை யார் மேலே போய் விழுகுதுன்னா நம்ம பெண்கள் மேலே தான் போய் விழுகுது. அப்போ நம்ம இதெல்லாம் யோசிக்கணும்ல. இப்போ கடன் வாங்காத ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும்ல. அப்போ இந்த அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணணும்? விலைவாசியை குறைக்கணும். வீடு இல்லையா, வீடு கட்டி இடம் கொடுக்கணும், வீடு கட்டி கொடுக்கணும், தண்ணி வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும், சொத்து வரி குறைக்கணும். கரண்ட் இருக்குது. இன்னைக்கு கரண்ட் பில்லோட பார்த்தீங்கன்னா விலை ஏறிட்டே போகுது. ஒரு யூனிட் மின்சாரம்னா ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு உண்டான விலை அதிகமாகிட்டே போகுது. அப்போ இதையெல்லாம் குறைக்க வேண்டியது யார்? அரசாங்கம் குறைக்கணும். அதுக்கு எதிராக போராட்டம் நடத்த வேண்டியது யார்? நம்ம தான் நடத்தணும். நம்ம தான் நம்மளுடைய வாழ்க்கை போராட்டமே நம்மளுடைய வாழ்க்கை தான். போராட்டம் தான் நம்மளோட வாழ்க்கை. அப்போ இதையெல்லாம் எதிர்த்து களங்காண வேண்டிய இடத்துல இருக்கிற நாம் ஒன்று சேர்றதுக்கு தடையாக இருக்கிற விஷயத்தையெல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம போராட்ட காலத்துக்கு தயாராகணும். நம்மளுடைய போராட்டம் மட்டும்தான் நிச்சயம் ஜெயிக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையை மாற்றும். நம்மளுடைய அடுத்த கட்டம் நம்மளுடைய தலைமுறை நல்ல முறையில் இருக்கணும்னு சொன்னால் நம்ம போராட்ட காலத்துக்கு தயாராகணும். ஏன்னா மற்ற எந்த அரசியல் விஷயத்தையும் சொல்லலை, பொதுவான விஷயங்களை மட்டும்தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, இங்கே வந்து இன்னும் அமைப்பு உருவாக்கப்படலை. மாதர் அமைப்புங்கிறது இன்றைக்கி உருவாக்கப்படாத ஒரு இடமா ஈரோடு இருக்குது. தோழர் இருக்காங்க, ஆனால் ஒன்றிய அளவில் பகுதிகள் இடைக்குழுக்கள் அமைக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டால் இடைக்குழுக்கள் அமைக்கப்படலை. இடைக்குழுக்கள் அமைக்கப்படணும். அதுக்கு நீங்கள் உறுப்பினர் பதிவை செய்யணும், மாவட்ட அளவிலான பேரவையை நடத்தணும், நம்மளுடைய பொறுப்பாளர்கள் தேர்வு பண்ணணும். அடுத்த கட்டமாக ஒவ்வொரு கட்டத்தையும் போராட்டத்தை நோக்கி நகர்த்தி வெற்றி பெறணும். அதுக்கு உறுப்பினர் பதிவை நீங்கள் செய்யணும். செஞ்சு 10,000 பெண்களை நம்ம அமைப்பில் உருவாக்குவீங்கிற நம்பிக்கையோட வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.